கொஞ்சம் கொஞ்சமாய் நேற்றைய நினைவுகள் அவள் மனதை ஆக்கிரமிக்க அவள் பதட்டத்துடன் அருகில் இருந்த காலை நாளிதழை தேட அதில் முதல் பக்கத்தில் 50 வயது முதியவரை பெற்ற தாயே அவனுக்கு தண்டனை கொடுத்திருக்கிறாள் என்று அச்சிடப்பட்டு இருந்த செய்தியை கண்டு வர்த்தினி முதலில் திகைத்தாலும் மெல்ல மெல்ல அவள் மனதில் அமைதி பரவத் தொடங்கியது. அந்த செய்தியை முழுக்க படித்ததில் இருந்து சென்னையில் இருந்த அந்த ஆசாமி ஓடி ஒளிவதற்காய் திண்டுக்கல்லில் இருந்த தங்கள் பூர்வீக கிராமத்திற்கு செல்ல மகனின் இழிச்செயலை அலைபேசி மூலம் அங்கே இருந்த உறவினர்கள் மூலம் அறிந்த 70 வயது மூதாட்டி மகன் வீட்டிற்கு வந்து நல்ல தூக்கத்தில் மூழ்கும் போது வீட்டில் இருந்து கொண்டு அவன் செய்த பாவத்திற்கு தக்க தண்டனை அளித்துவிட்டு அருகில் இருந்த காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார். வர்த்தினிக்கு ஏனோ தேர்காலில் மகனை கிடத்திய பழந்தமிழ் மன்னனின் வழி தோன்றலோ அந்த மூதாட்டி என்று என்ன தோன்றியது. அடுத்த பக்கத்தில் அந்த சிறுமியை உயர் சிகிச்சைக்காய் சிங்கப்பூர் பல்துறை சிறப்பு மருத்துவமனை அரசு இலவசமாய் சகல செலவுகளையும் தானே ஏற்று அனுப்பி வைப்பதாய் செய்தி வெளியாகி இருந்தது. சிறுமியின் நிலை நேரடியாக முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதால் இந்த அதிரடி நடவடிக்கை என்றும் சிறப்பு செய்தி வெளியிடப்பட்டு இருந்தது. நேற்று விம்மி விம்மி அழுது கொண்டிருந்த பெண் இன்று பத்திரிகை புகைப்படத்தில் சற்றே புன்னகை பூசிய முகத்துடன் முதல்வருக்கு நன்றி என பேட்டி அளித்திருந்தார். வர்த்தினி மனதிற்குள் அந்த பெண் உடல் நலம் மனநலம் இரண்டும் விரைவில் தேறி நலம் பெற வேண்டும் என மனமாற இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இருந்த பொழுது அவள் இருந்த அறையின் கதவு திறந்தது. கையில் பல காப்பி கோப்பைகளுடன் ஸ்ரீ உள்ளே பிரசனமாக அவளை தொடர்ந்து காரின்யாவும் மற்ற நண்பர்களும் ஹரியும் உள்ளே நுழைந்தனர். வர்த்தினி அனைவரையும் ஆச்சரியமாய் பார்க்க புன்னகைத்த ஸ்ரீ, நேத்து நைட்டு எல்லோரும் உங்க வீட்டுல தான் ஹால். இப்போ உடம்பு பரவாயில்லையா? நேத்து ஹரி அண்ணன் தான் கார்ல உங்களை தூக்கிக்கிட்டு வந்து படுக்க வச்சு இந்த ரூமுக்கு உங்களை ஷிஃப்ட் பண்ணா. எங்க எல்லாரையும் கிளம்ப சொன்னார். உங்க நண்பர்கள் நீங்க முழிச்சு பார்க்காம இந்த இடத்த விட்டு நகர மாட்டோம்னு சொல்லி இங்கேயே டென்ட் போட்டுட்டாங்க என்று கோர்வையாக சொல்ல ஒரு கோப்பை காப்பியை பருகி கொண்டே அப்படியா என்பதை போல் ஹரியை பார்க்க அவன் ஆமாம் என்று கண்களாலேயே விடையளிக்க வர்த்தினி தன் நண்பர்களை நோக்கி சாரி என சொல்ல சோம்பல் கார்த்திக் முகத்தில் தோன்றிய புன்னகையுடன் அம்மா தாயே, இனி எங்கேயாவது நியூஸ் சேகரிக்க போனா தயவு செஞ்சு எங்க யாரையாவது கூட்டிட்டு போ. உன்னால தாங்க முடியாத விஷயம்னா அது உன்னை ரீச் ஆகாம நாங்க பாத்துக்கிறோம். இப்படி பொசுக்கு பொசுக்குன்னு மயங்கி விழுந்தா நாங்க எல்லாம் பாவம் இல்லையா? நேத்து ஏதோ உன் ஹஸ்பண்ட் இருந்தார், நாங்க தப்பிச்சோம். பாவம் மனுஷன், ஷோல்டர் பெயின் வந்து நைட்டு முழுக்க தூங்கவே இல்லை. ஆனாலும் உங்க வீட்டுக்காரர் ரொம்ப ஸ்ட்ராங் வர்த்தினி. நாங்க 5 பேர் சேர்ந்தாலும் செய்ய முடியாத வேலைய ஒரே ஆளா செஞ்சு என்ன சாதனை படைச்சிட்டார். என்ன முழிக்கிற? உன்னை தூக்குறதை தான் சொல்றேன் என முடிக்க சந்தோஷ் உடனடியாய் அரிசி மூட்டை என அவளை நோக்கி பழித்து காட்டிக்கொண்டே கார்த்திக்கு ஹைஃபை கொடுக்க கோபமாய் எழுந்த வர்த்தினி இருவரையும் அடிப்பதாய் துரத்த தொடங்கினாள். இவர்களின் விளையாட்டை நின்று ரசித்துக் கொண்டிருந்த மற்றவர்களின் முகத்தில் புன்னகை அரும்பி இருந்தது. ஒரு வழியாய் சற்று நேரம் விளையாட்டாய் உரையாடி அவள் இயல்பிற்கு திரும்பி விட்டாள் என்பதை உறுதி செய்து கொண்ட நண்பர்கள் பட்டாலும் தங்கள் வேலையை கவனிக்க கிளம்பிவிட்டனர். வர்த்தினியும் அவசர அலுவலர் இருந்த காரணத்தால் ஹரி அவளை ஓய்வெடுக்க வற்புறுத்தியும் கேட்காமல் கிளம்பி சென்றாள். ஹரியும் வேறு வழியின்றி அவளை அவள் அலுவலகத்தில் இறக்கிவிட்டு விட்டு தன் பணியிடத்திற்கு கிளம்பினான். அன்று மதியம் வரை வர்த்தினிக்கு மூச்சு விடக்கூட நேரம் இல்லாமல் வேலை நெட்டி முறித்தது. முக்கிய தகவல்களை டெல்லி அலுவலகத்திற்கு மெயில் அனுப்பிவிட்டு அவள் நிமிர்கையில் அலுவலக உதவியாளர் வந்து அவளை ஷர்மா அழைப்பதாய் தெரிவிக்க வர்த்தினி அவரை நாடி சென்றாள். சற்று நேரம் இருவரும் தங்கள் அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கலந்து ஆலோசித்தனர். எப்பவும் சுற்றி இருட்டா இருக்கும்,
இருட்டா இருக்குன்னு புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது வர்த்தினி. புலம்புறத நிறுத்திட்டு யாராவது ஒருத்தர் மெழுகுவத்தி ஏந்தி வச்சா வெளிச்சம் எல்லாருக்கும் தான் கிடைக்கும். நான் சொல்ல வர்றது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்று அவர் நிறுத்த, வழக்கம் போல் அவள் முகத்தில் அவரை குறித்து பெருமிதம் இருந்தது. முகத்தில் தோன்றிய முறுவலோடு, கண்டிப்பா சார், நீங்க சொன்ன விஷயத்த முடிஞ்ச அளவு பரப்ப ட்ரை பண்றேன். தேங்க்ஸ் சார். இப்பதான் ஏதோ தெளிஞ்ச மாதிரி இருக்கு. நான் ஒரு மெழுகுவத்தி இல்ல சார், 1000 மெழுகுவத்தி ஏத்த முயற்சி பண்றேன் என்று எழுந்து நின்றவள் அவருக்கு ஒரு சல்யூட்டை பரிசளித்து விட்டு விடைபெற ஷர்மாவின் முகத்தில் ஒரு வாஞ்சை மலர்ந்து இருந்தது. அந்த துணிக்கடை அல்லோல கல்லோலப்பட்டு கொண்டிருந்தது. ஒருவர் தேர்ந்தெடுப்பது மற்றவருக்கு திருப்தி அளிக்காத காரணத்தால் ஆன மட்டும் 4 பெண்களும் சேர்ந்து அந்த கடையை தலைகீழாய் திருப்பிக் கொண்டு இருந்தனர். நந்து அவசரமாய் கார்த்திக்கின் காதில், டே, இதோட இது 6வது கடை. இவங்க எப்பதான் புடவை செலக்ட் பண்ணி முடிப்பாங்க? ஷப்பா, இப்பவே கண்ணை கட்டுதே என முணுமுணுக்க, டே, நீ உன் வாயை வச்சுட்டு கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஏதாவது ஓவரா பேசினா அடுத்து நீ தான் அவங்க ஷாப்பிங் பேக் எல்லாம் சுமக்கணும். வசதி எப்படி என கேட்க, நந்து வேகமாய், ஹிஹி, அவன் விருப்பம் போல செலக்ட் பண்ணட்டும். கார்த்திக், நான் வேணா போய் எல்லோருக்கும் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன் என சொல்லிவிட்டு வாசல் பக்கம் விரைவாக ஓடியவன், ஆளை விடுங்கடா சாமி, நின்னு நின்னு முட்டி தேஞ்சிடும் போல. பெட்டிக்கடையில போய் ஒரு டீ குடிப்போம். கல்யாணம் பண்ண எல்லாம் பசங்களும் ஏன் பயப்படுறாங்கன்னு இப்பதானே புரியுது. தனக்குள் புலம்பிக் கொண்ட நந்து பெட்டிக்கடையை நோக்கி விரைவாய் நகர்ந்தான். கடையில் உள்ளே நாதனின் பொறுமை ஆடிக்காற்றில் இலவசம் பஞ்சாய் கொஞ்சம் கொஞ்சமாய் பறந்து கொண்டே இருந்தது. அவன் யாரை மிரட்டுவது என புரியாமல், இந்த லெமன் பார்டர் வித் கிரீன் சாரி உன்கிட்ட ஏற்கனவே இருக்குல்ல என ஸ்ரீயிடம் ஆலோசனை நடத்தி கொண்டிருந்த வர்த்தனியின் மேல் பாய்ந்தான். ஏ சிலிண்டர், எவ்வளவு நேரம் எடுத்துப்பீங்க ஒரு சாரி செலக்ட் பண்ண? எந்த ட்ரெஸ் எடுத்தாலும் தலைகாணிக்கு உர போட்டதை போலதான் இருக்க போகுது. இதுல டிஸ்கஷன் வேற. சைட்ல இருந்து 10 முறை போன் பண்ணிட்டாங்க. உங்க ஐடியாவை கேட்டு உங்களை துணிக்கடைக்கு கூட்டிட்டு வந்தது எங்க தப்பு. பேசாம நானே எல்லோருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொண்டு வந்து கொடுத்திருக்கலாம். அவன் பாட்டுக்கு பொரிந்து தள்ள நடுவில் நுழைந்த காருண்யா, நாதன் அண்ணா, ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? இப்போ நாங்க உங்களுக்கு கொடுக்கறது ட்ரைனிங். இனி நீங்க அடிக்கடி நந்துவை இப்படி கடைக்கு கூட்டிட்டு வர வேண்டி வரும். அப்ப எல்லாம் இப்படி கோவப்பட்டா உங்க நிலைமை என்ன ஆகுறது என கேட்டுவிட்டு நிறுத்த, இவர்களுடன் கடைக்கு வந்திருந்த நந்தினி தேவி, என்ன ஆகும் காருண்யா? சாம்பாருக்கு வெங்காயம் உரிக்க வேண்டி வரும். நான் துவைக்க போற துணிய காய வைக்க வேண்டி வரும். அப்புறம் என்னோட பெட் ஷாஷாவை குடிக்க வைக்க வேண்டி வரும் என நிறுத்த, நந்து அவசரமாய் அடுக்கிய பட்டியல் நாதனுக்கு பீதியை கிளப்ப, அவன் ஏதோ விட்டு கொடுப்பவனை போல், சரி சரி, நீங்க பாருங்க, இங்க ஒரே புழுக்கமா இருக்கு, நான் கொஞ்சம் வெளியே நிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தன் கைபேசியை காதிற்கு கொடுத்து விட்டு வெளியே விரைய, வர்த்தினி புலியை முரத்தால் துரத்திய வீர தமிழ்ச்சியை பார்ப்பதை போல் நந்துவை நோக்கி புலங்காங்கித பார்வையை செலுத்திவிட்டு நந்துவுடன் உடனடி நட்பு பாராட்ட தொடங்க, அடுத்து சந்தோஷ், நேரம் ஆகுது சீக்கிரம் என்று குரல் கொடுக்க, உடனே ஸ்ரீ, நந்தினி, போறப்ப எதுக்கும் உங்க நம்பர் கொடுங்க, எனக்கும் உங்க டிப்ஸ் அடிக்கடி தேவைப்படும் என கால் மாற்றி கால் நின்று கொண்டிருந்த சந்தோஷை ஒரு மார்க்கமாக பார்க்க, அவன் உடனே முகத்தில் புன்னகையின் சாயலை பூசிக்கொண்டு, ஹிஹி, நீ உனக்கு பிடிச்ச சாரியா செலக்ட் பண்ணு தேஜ். கடை மூடுற நேரம் ஆனா கூட உனக்காக ஓனர் கிட்ட சண்டை போட்டாவது கடையை விடிகிற வர திறக்க சொல்லிடுற மாட்டேன் என அவசரமாய் சரணாகதி அடைய, ஸ்ரீ
அது என்பதைப் போல் அவனை நோக்கி ஒரு பார்வை செலுத்திவிட்டு மீண்டும் வர்த்தினியிடம் சுவாரஸ்யமாய் பேசத் தொடங்கிவிட்டாள். அங்கே உண்மையாகவே பொறுமை மனநிலையுடன் நின்று கொண்டிருந்தவன் தீப்பன் ஒருவனே. பெட்டிக்கடையில் டீ குடிக்கச் சென்ற நந்து கையில் குளிர்பான டின்களுடன் திரும்பி வந்து அதை அனைவருக்கும் கொடுக்க அனைவரும் உண்மையான களைப்புடன் அதை வாங்கி பருகினர். பெண்கள் புடவையை தேடி களைத்திருந்தனர். ஆண்கள் அவர்களின் பின்னால் காத்திருந்து களைத்திருந்தனர். புடவையை தேடிக்கொண்டு இருந்த பெண்கள் அணி வெற்றிகரமாக இளம் ஊதா நிறத்தில் அழகிய வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட புடவையை தேர்வு செய்து ஆண் குலத்தின் வயிற்றில் பாலை வார்க்க வாங்கிய பைகளை சுமப்பது ஆண்களின் கடமையானது. அடுத்து அவர்கள் ஐஸ்கிரீம் பார்லருக்கு சென்றனர். நாதனுக்கு நந்தினியுடன் நிச்சயதார்த்தம் போன வாரத்தில் முடிந்திருந்தது. அவன் திருமணம் இன்னும் ஒரு மாதத்தில் முடிவு செய்யப்பட்டு இருந்தது. நாதனின் திருமணத்தில் பெண்கள் அனைவரும் ஒரே மாதிரி உடை அணிந்தால் நன்றாக இருக்குமே என்று விருப்பம் தெரிவிக்க அதை வர்த்தினியும் ஸ்ரீயும் ஆமோதிக்க நாதனிடம் சொல்லி நந்தினியையும் அவர்கள் குழுவில் இணைக்க அன்று சனிக்கிழமை ஆதலால் வேலைகள் அற்று வெட்டியாய் இருந்த ஆண்கள் பெண்கள் கையோடு கடைக்கு போகலாம் என வலியுறுத்த அவரவர் துணைவியோடு கடைக்கு ஆஜராகிவிட்டனர். இதில் நந்தனும் கார்த்திக்கும் கலந்து கொள்ளதான் பார்த்தனர். ஆனால் யான் பெற்ற துன்பம் பெறட்டும் என் நண்பனும் என மற்றவர்களும் சதி செய்து அவர்களையும் தங்களுடன் கடைக்கு அழைத்து வந்து விட்டு இருந்தனர். ஹரி முக்கிய மீட்டிங் என்று ஏற்கனவே கலந்து கொண்டு இருந்தான். பொய்யாவது சொல்லி தப்பித்திருக்க வேண்டும் என்ற காலம் கடந்த நானோதயம் அந்த இருவருக்கும் அப்பொழுது வந்து இருந்தது. ஐஸ்கிரீம் பார்லரில் நாதன் அனைவருக்கும் என்ன வேணும் என கேட்டு ஆர்டர் கொடுக்க மற்றவர்கள் அருகில் இருந்தவர்களுடன் கதை அளந்து கொண்டே ஐஸ்கிரீமை சுவைத்துக் கொண்டிருக்க கார்த்திக் தன் அருகில் இருந்த வர்த்தினியிடம், ஏன் வர்த்தினி, ஹரி உன் கூட கடைக்கு வந்தா இவ்வளவு பொறுமையா இருப்பாரா என்ன என்று பொதுப்படையாக கேட்க தன் பாட்டிற்கு ஐஸ்கிரீம் சுவைப்பதில் மூழ்கி இருந்தவள் யாருக்கு தெரியும் என மொட்டையாக பதிலளிக்க கார்த்திக்கின் நெற்றியில் முடிச்சு விழுந்தது. வர்த்தினி கார்த்திக்கின் முகமாற்றத்தை கவனிக்காமல், அவர் கூட யார் கடைக்கு போயிருக்கா? கடைக்கு மட்டும் இல்ல, நான் அவர் கூட வேற எங்கேயும் பெருசா போனது கிடையாது. ஒரு டைம் நீங்க எல்லாம் பஞ்சாயத்து வச்சிங்கல்ல, அப்ப ஏதோ ஒரு பிலிம் கூட்டிட்டு போனார். தலைவலிக்குதுன்னு சொல்லி பாதிலே கூட்டிட்டு வந்துட்டார். அப்புறம்தான் தெரிஞ்சது அவருக்கு சினிமா தியேட்டர் சவுண்டு சேராதாம். அப்புறம் ஒரு நாள் பீச்சுக்கு போனோம், அவ்வளவுதான். வர்த்தினி தன் பாட்டில் பேசிக்கொண்டே தன் ஐஸ்கிரீம் முழுவதையும் சுவாகா செய்து முடித்தவள் நிமிர்ந்து கார்த்திக் தன் ஐஸ்கிரீமை உண்ணாமல் சிந்தனையில் மூழ்கி இருப்பதை கண்டவள், என்னடா என வினவ, ஒன்றுமில்லை என பதிலுக்கு தலையசைத்தவள் ஐஸ்கிரீம் சுவைப்பதில் மூழ்க வர்த்தினி தன் கண்களை மற்றவர்கள் மேல் ஓட்டினாள். 3 ஜோடிகளும் ஆளுக்கு ஒரு விதத்தில் காதல் சம்பாஷணையில் மூழ்கி இருக்க நந்தன் எதிரில் இருந்த ஒரு காலேஜ் பெண்ணை சைட் அடித்துக் கொண்டிருந்தான். காதலிப்பதும் காதலிக்கப்படுவதும் வாழ்க்கையின் சுகமான அனுபவங்கள் என்று எண்ணிக்கொண்டே வர்த்தினி கார்த்திக்கை பார்க்க அவன் கனகாரியமாய் தன் ஐஸ்கிரீமை சுவைத்துக் கொண்டிருந்தான். சரியான சாமியாரா இருப்பான் போல. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் உங்க ஃப்ரெண்டுக்கு எப்ப கல்யாணம்னு என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டு கொல்றாங்க. சுத்தி எவ்வளவு அழகான டீனேஜ் பொண்ணுங்க இருக்கு. சைட் அடிக்காம சின்ன புள்ளத்தனமா குனிஞ்ச தலை நிமிராம ஐஸ்கிரீம் சாப்பிடுறது பாரு தத்தி. ஐயோ, இது லவ் பண்ணி கல்யாணம் பண்றதுக்குள்ள நாங்க எல்லாம் 60ஆம் கல்யாணமே பண்ணிடுவோம் போல. நாம தான் இவனை எப்படியாவது சிக்க வைக்கணும். அடுத்த பிளான் இதுதான். இவனை கலட்டி விட்டுட்டு குரூப் டிஸ்கஷனை போட்டுற வேண்டியதுதான். அவள் அவனை மனதிற்குள் அர்ச்சித்து கொண்டிருக்க கார்த்திக்கும் வர்த்தினியின் வாழ்க்கை பற்றி சிந்தனையில் இருந்தான்.
கார்த்திக்கும் தன் ஐஸ்கிரீமை உண்டு முடித்துவிட்டு நிமிர, ஜோடிகளில் கண்களில் இருந்த காதலும் கனிவும் அவனுக்கு நிறைவை தந்தது. அவன் தன் செல்போனை நோண்டிக்கொண்டு இருந்த வர்த்தினியை பார்த்தான். லூசு, எப்ப பாரு டொக்கு டொக்குன்னு செல்போனை நோண்டிக்கிட்டு. ஹஸ்பண்டனா அப்படிதான் கொஞ்சம் பில்டப் கொடுப்பாங்க. இவ இல்ல அடம் பிடிச்சு கூட்டிக்கிட்டு வந்து இருக்கணும். இத்தனைக்கும் ஸ்ரீ சிஸ்டர் சந்தோஷ லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறத பார்த்துட்டு தானே இருக்கா. இது எல்லாம் எப்போ தேருமோ. இதுக்கு தனியா ஒரு குரூப் மீட்டிங்கே போடுற வேண்டியதுதான். கார்த்திக் அவளை பற்றி மனதிற்குள் திட்டம் தீட்ட, ஒரு ஒளியாய் நண்பர் பட்டாளம் செவ்வனே தங்கள் இருப்பிடம் திரும்பியது. மீட்டிங் முடிந்து வைகுந்தும் ஹரியும் தங்கள் அலுவலகத்தை விட்டு வெளியே வந்தனர். வைகுந்த் தன் காலர் ஐடியை கலற்றி கொண்டே, சனிக்கிழமை கூட மனுஷனை சாகடிக்கிறாங்க. மூளை ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு மச்சி, நேரம் பாருக்கு தான் போறோம் என சொல்லிக்கொண்டே ஹரியின் காரில் ஏறி அமர, ஹரி, தேனு சிஸ்டர் ஊர்ல இல்லையாடா என விளையாட்டாக கேட்க, அட பாவி, உனக்கு எப்படிடா தெரியும் என வைகுந்து கேட்க, உன் வண்டியை எடுக்கல, சோ நிறைய குடிக்க போற, அதான் கேட்டேன் என சொல்லிவிட்டு புன்னகைக்க, இந்த முறை வைகுந்தின் முகம் மிருதுவாக மாற, தேனு மறுபடி கன்சீவ் ஆயிருக்கா. ஹரி, இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வாமிட்டிங் அதிகமா இருக்கு, ரொம்ப டயர்டா ஆகுறான், அதான் அவங்க அம்மா ஊருக்கு கொஞ்ச நாள் அனுப்பியிருக்கேன் என்று சொல்ல, ஹரி ஒரு கையை ஸ்டேரிங்கில் இருந்து எடுத்து வைகுந்து கையை பிடித்து, டே கங்க்ராஸ்டா, சொல்லவே இல்லை பாத்தியா, அப்ப இன்னைக்கு ட்ரீட் உன்னோடது தான், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கலக்கிற வைகுந்த் என்று கண் சிமிட்ட, வைகுந்த் மெதுவாக அவன் தொடையில் தட்டிவிட்டு, நீயும் குடிக்கிறன்னா சொல்லு, நான் ட்ரீட் தரேன் என்று சொல்ல, ஹரி நோ சான்ஸ், வரு பார்த்தா கஷ்டப்படுவான் என மறுக்க, டே ஓவரா பண்ணாதடா, இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், கொஞ்சம் என் கூட கூடாதா என வற்புறுத்த, ஹரி மௌனமாக காரை ஓட்டினான்.